ஓ- இந்த நியூஸ் பார்த்தேங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, அதுதான் எனக்கு தோன்றதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். என்னன்னா, நான் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே இருக்கிற நீச்சல் குளத்தில் வந்து ஒரு குழந்தை வந்து தவறி விழுந்து இறந்துருக்கு. அதை பார்த்து ரொம்பவே மனசு உடைஞ்சு அவங்களுடைய அம்மா, அந்த குழந்தையோட அம்மா வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவங்க வந்து நிஜமாவே வந்து மனசை வருத்தப்பட்டு இறந்துருக்காங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற வாயெல்லாம் எவ்வளோ பேசியிருக்கோம், எவ்வளோ சொல்லியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், உங்களுடைய அலட்சியம் காரணம், சம்திங் இந்த மாதிரி நிறைய பேசியிருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லெட்டர் எழுதி வச்சு எழுந்திருக்காங்க. அந்த லெட்டரில் இதுக்கு முழு பொறுப்பு நான் தான் காரணம், என்னால் தான் இறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிகிட்டே இறந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ்க்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா தயவு செஞ்சு எடுத்த உடனே வந்து அவங்க வந்து குறை சொல்கிறத நிப்பாட்டுங்க. ஃபஸ்ட்டு அவங்கள அந்த 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 சோகத்திலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு, அவங்கள தேத்துறதுக்கு வழி பண்ணுங்க. சரியா? அதை விட்டுட்டு போனவங்க கூடவே சேர்த்து அனுப்புறதுக்கு வழி பண்ணாதீங்க. ஓகே? உங்களால் எதுவும் பண்ண முடியல கூட வந்து எதுவும் பேசாமல் சைலண்டாக கூட இருங்க. அவங்களாம் மீண்டு அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஓகே?